அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். இப்போ டிஎன்எஸ்ஆர்பி 2025க்கான எஸ்ஐ மற்றும் பிசிக்கு நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண இருக்கிறோம். இப்போ எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்க. மற்ற டீட்டெயில் எல்லாமே நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. இப்போ நாங்கள் வைக்கிற டெஸ்ட்டில் உங்களுக்கு சைக்காலஜி எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவோம். அதில் ஓவராலாக எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளனேஷன் சொல்லிடுவேன். இப்போ இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல கேள்விகள் இருக்கும். இதெல்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்ட கேள்விகள். இப்போ பாருங்க, 8 நண்பர்கள் ஏபிசிடில இருந்து ஹச் வரைக்கும் வட்டமா மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப பி என்பவர் ஜிக்கும் டிக்கும் இடையே அமர்ந்திருக்கிறார். ஹச் என்பவர் பிக்கு இடதுபுறம் மூன்றாவதாகவும் ஏவுக்கு வலதுபுறம் இரண்டாவதாகவும் உள்ளார். சி ஆனது ஏவுக்கும் ஜிக்கும் இடையிலும் பிஇ எதிரும் புதிருமாக இல்லை. இதுல எந்த கூட்டு தவறானது அப்படின்னு கேட்டு இருக்கிறாங்க. அப்ப இது இந்த மாதிரி கணக்குகளை நீங்க எப்படி அணுகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே நீங்க என்ன பண்ணணும், அந்த வரைபடத்தை போட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க போட்டு போனீங்கன்னா ஈஸியா இருக்கும். இதை குழப்பத்துக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் என்ன போடுறேன் பாருங்க. இப்ப 8 நண்பர்கள்னு சொல்லிட்டாங்க, வட்டமா மையத்தை நோக்கி அமர்ந்திருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு வட்டம் போடணும். வட்டம் போட்டீங்களா? அப்ப 8 நண்பர்கள். அப்ப 8 கூட போடுங்க. இப்ப 8 பேரை நான் போட்டுட்டேன். இப்ப அதுல என்ன சொல்றாங்க, நல்லா பாத்துங்க. இது இடது. இப்படி வர்றதெல்லாம் இடது. பாருங்க, இப்படி வர்றதெல்லாம் இடது, இப்படி போறதெல்லாம் வலது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு நல்லா தெரியணும், இடது எது வலது எதுன்னு. பாருங்க, இந்த பக்கத்துல இருந்து இப்படி வர்றது எல்லாமே இடது, இந்த பக்கத்துல இருந்து இப்படி போறது எல்லாமே வலது. இதை நல்லா ஞாபகம் வச்சீங்கன்னா நீங்க ஈஸியா இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இப்ப அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, பி என்பவர் ஜிக்கும் டிக்கும் இடையே அமர்ந்திருக்கிறார். அப்ப பி ஜிக்கும் டிக்கும் இடையே அமர்ந்திருக்கிறார். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க அதை கீழே இருந்து நீங்களே ஆரம்பிங்க. பி என்பவர் ஜிக்கும் டிக்கும் இடையே அமர்ந்திருக்கிறார். அப்ப ஜிக்கும் டிக்கும் இடையே யார் இருக்குது? பி இருக்கிறார். ஓகே, இப்ப நான் போட்டது கரெக்டா? அப்ப என்னது, ஜிக்கும் டிக்கும் இடையே யார் இருக்கிறது? பி இருக்கிறார். அதுக்கு அடுத்தது ஹச் என்பவர் பிக்கு இடதுபுறம் மூன்றாவதாக இருக்கிறார். நான் தான் சொல்லிட்டேன். அப்ப இடதுபுறம்னா இதெல்லாமே இடது. அப்ப என்ன சொல்றாரு, ஹச் என்பவர் பிக்கு இடதுபுறம் மூன்றாவதா, பி இங்க இருக்கிறார். அப்ப இடதுன்னா 1 2 3. அப்ப இங்க ஹச் இருக்கிறார். ஓகே, போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது ஏவுக்கு வலதுபுறம் இரண்டாவதாக உள்ளார். அப்ப இதெல்லாம் இடதுன்னா அப்ப இப்படி வர்றதெல்லாம் வலது. அப்ப ஏவுக்கு வலப்புறம் இரண்டாவதாக உள்ளார்னா அப்ப ஏ இங்க போட்டாதான் கரெக்டா இருக்கும். 1 ஏக்கு வலதுபுறம் தானே, 1 2 ஹச் இருக்கிறார். ஓகே, சி ஆனது ஏவுக்கும் ஜிக்கும் இடையிலும். அப்ப சின்றது ஏவுக்கும் ஜிக்கும் இடையிலும். அப்ப ஏ இங்க இருக்கு, ஜி இங்க இருக்கு. அப்ப சி இங்க இருக்கிறார்னு அர்த்தம். ஓகே, சி ஆனது ஏவுக்கு ஜிக்கு இடையிலும் வந்துருச்சா? அதுக்கு அடுத்தது பிஇ எதிரும் புதிருமாக இல்லை. அப்ப பி எங்க இருக்கு? பி இங்க இருக்குன்னா அப்ப இ இங்க வராது, ஏன்னா எதிரும் புதிராக இல்லைன்னுட்டாங்க. அப்ப இ எங்க வரும்னா இங்கதான் வரும். அப்ப மீதி என்ன இருக்கு, நம்ம எல்லாத்துக்குமே போட்டோமா பாரு, ஏ பி சி டி இ எஃப் இல்லை. அப்ப இங்க என்ன வரும்? எஃப் தான் வரும். இப்ப புரியுதுங்களா? இப்ப நம்ம 8 பேரையும் அமைச்சாச்சு. இப்ப அவங்க கேட்டு இருக்கிற மாதிரி இந்த கேள்விக்கு அங்க ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. இப்ப ஆன்சரை பாத்தீங்கன்னா, ஏ என்பவர் சி எஃப்க்கு இடையே உள்ளார். ஏ என்பவர் சி எஃப்க்கு இடையே உள்ளார். கரெக்டா பாருங்க, சி எஃப்க்கு இடையே ஏ இருக்கிறாங்க. அப்ப கூற்று சரி. சரி, இதே இருக்கா? ஃபர்ஸ்ட் சி என்பவர் டிக்கு வலப்புறம் மூன்றாவதாக உள்ளார். அப்ப டிக்கு இங்க இருக்கு, டி இங்க இருக்கா? அப்ப டிக்கு வலப்புறம் மூன்றாவதாக யார் இருக்குது? சி இருக்கிறாரா? 1 2 3 கரெக்டா தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் கூற்று சரி. ரெண்டாவது கூற்று பாருங்க, ஏ என்பவர் சிக்கு எஃப்க்கு இடையே உள்ளார். அப்ப ஏ இதே இருக்கு, ஏ என்பவர் சிக்கு எஃப்க்கும் இடையே ஏ உள்ளார். அப்ப 2 கரெக்ட் தான். 3 பாருங்க, டி ஏ எதிரும் புதிருமாக இருக்கிறாங்க. டி இங்க இருக்கு, ஏ இங்க இருக்கு. அப்ப எதிரும் புதிருமா தான் இருக்கிறாங்க. அப்ப 3 கரெக்ட். 4வது பாருங்க, இ என்பவர் எஃப்க்கு டிக்கு இடையே உள்ளார். இ என்பவர் எஃப்க்கும் டிக்கும் இடையே.
எஃப் இங்க இருக்கு, டி இங்க இருக்கு. டி என்பவர் என்னது, இ என்பவர் எஃப்க்கு டிக்கும், எஃப்க்கு டிக்கு இடையே உள்ளார். அப்ப இது தப்பு. ஏன்னா எஃப்க்கு டிக்கு இ ஹச் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இ மட்டும் இல்லை. இந்த கூற்றுக்கு எப்படின்னா டிக்கும் எஃப்க்கும் இ இருக்கிறாருன்னா இ மட்டும்தான் இருக்கணும். அப்ப ஹச் எல்லாம் இருக்கிறாரு. அப்ப இது தப்பு. அப்ப ஆப்ஷன் டி தப்பு. புரியுதுங்களா இது? அதாவது ஸ்டேட்மெண்ட் படிக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன பண்ணணும், இது அப்படியே அந்த கொஸ்டின்ஸை நீங்க அப்ளை பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ரெண்டாவது கொஸ்டின் வாங்க. அப்ப ஆன்சர் இதுக்கு டி தப்பு. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ஏபிசிடிஇஎஃப் மற்றும் ஜி எல்லோரும் ஒரு மதில் போல் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். அப்ப கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாங்க. அதுல சி டியின் பக்கத்தில் வலப்புறமாக அமர்ந்துள்ளார். பி வரிசையின் கோடியில் ஈயின் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அடுத்தது அப்ப வந்து எல்லாரும் மதில் போல கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். அப்ப சி வந்து டியின் பக்கத்தில் வலப்புறமாக அமர்ந்துள்ளார். பி வரிசையின் கோடியில் ஈயின் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். ஜி வந்து இக்கு எஃப்க்கு நடுவில் அமர்ந்துள்ளார். டி தெற்கு கோடியிலிருந்து மூன்றாவதாக அமர்ந்துள்ளார். பாருங்க, ஸ்டேட்மெண்ட் படிக்கிறீங்க. டி வந்து தெற்கு கோடியிலிருந்து மூன்றாவதாக அமர்ந்துள்ளார். இப்ப இது மாதிரி கேட்டிருக்காங்க. இப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நான் என்ன சொல்லிட்டேன்னா, இப்ப மதில் போல அமர்ந்து இருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். அப்ப 7 கூட போடுங்க. 2 4 6 7 இப்ப போடாச்சு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நல்லா பாருங்களேன். இது கேள்வி. அதுக்குதான் நீங்க ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நல்லா படிக்கணும். படிச்சீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வைஸா நீங்க அப்படியே என்ன பண்ணணும், அப்ளை பண்ணணும். இப்ப பாருங்க, 7 பேர் இருக்கிறாங்க. அப்ப சி வந்து டியின் பக்கத்தில் வலப்புறம். இது இப்படி வந்தா வலது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுல எது வலது எது இடதுன்னு தெரியும். இப்படி போனா இடது. புரியுதுங்களா? எப்படி வந்தா வலது, இதெல்லாம் வலது, இதெல்லாம் இடது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்க. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, டி வந்து சி வந்து டியின் பக்கத்தில் வலப்புறமாக அமர்ந்திருக்கிறார். அப்ப வலப்புறமாக அமர்ந்திருக்கிறார்ல. பி வரிசையின் கோடியில் ஈயின் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். வரிசையின் கோடியில் ஈயின் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். ஜி வந்து ஈக்கும் எஃப்இற்கும் நடுவில் அமர்ந்துள்ளார். டி தெற்கு கோடியிலிருந்து மூன்றாவதாக அமர்ந்துள்ளார். அப்போ ஒருத்தருடைய சிட்டிங் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டா தெரியுது. டி வந்து தெற்கு கோடியிலிருந்து மூன்றாவதாக அமர்ந்துள்ளார். அப்ப தெற்கு கோடினா இதான். இதுல இருந்து மூணாவதா யார் இருக்கிறது? டி இருக்கிறார். அப்ப நமக்கு டி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. தெற்கு கோடியிலிருந்து மூன்றாவதா அமர்ந்திருக்கிறார்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ வாங்க. இப்போ வந்து சி வந்து டியின் பக்கத்தில் வலப்புறமாக அமர்ந்துள்ளார். அப்ப வலப்புறம், டியோடைய வலப்புறம் இதுதான். அப்ப சி இங்க அமர்ந்திருக்கிறார். டியோடைய வலப்புறம் இதுதான். அப்ப இங்க வந்து சி வந்து அமர்ந்திருக்கிறார். அதுக்கு அடுத்தது பி வரிசையின் கோடியில் ஈயின் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப நல்லா பாத்துக்கங்க. வரிசையின் கோடினா இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். அப்ப ஈயின் பக்கத்தில் யார் அமர்ந்திருக்கிறாரு? பி அமர்ந்திருக்கிறார். அப்ப இங்க வந்து இ வராது. அப்ப இங்கதான் இ வரும். அப்ப இங்க வரிசையின் கோடியிலன்னா இதான் இது. புரியுதுங்களா? அப்ப பி வந்து வரிசையின் கோடியில் ஈயின் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்ப பி வரிசையின் கோடியில் இருக்கிறாரு. அதே மாதிரி ஈயின் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். ஜி வந்து ஈக்கும் எஃப்இற்கும் நடுவுல இருக்கிறார். அப்ப இ இங்க இருக்கு. அப்ப இங்க எஃப். அப்ப இதுக்கு நடுவுல தான் யாரு இருக்கிறது? ஜி இருக்குது. அப்ப நம்ம கரெக்டா அமைச்சிட்டோம். அப்ப ஒண்ணு யாரு இல்ல, ஏ தான் இல்ல. அப்ப ஏ வந்து கடைசியா போட்டோம். அப்ப அவங்க என்ன கேட்டு இருக்கிறாங்க, ஈயின் வலது பக்கத்தில் யார் அமர்ந்துள்ளார்? அப்ப ஈயின் வலது பக்கம் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இ இங்க இருக்கிறான்னா அப்ப வலது பக்கம் ஜி தான். ஆன்சர் வந்து சி. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் ஜோடி மனிதர்களில் எந்த ஜோடி கோடியின் முடிவில் அமர்ந்துள்ளனர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பின்வரும் ஜோடி மனிதர்களில் எந்த ஜோடி கோடியின் முடிவில் அமர்ந்துள்ளனர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப பாருங்க, பி பி ஏ இவங்க 2 பேர் தான் என்னது, கோடியின் முடிவில் அமர்ந்திருக்கிறாங்க. அப்ப ஏபி. இதுதான் ஆன்சர். அதுக்கு அடுத்தது பாருங்க, 3வது கொஸ்டின். பின்வரும் ஜோடி மனிதர்களில் எந்த ஜோடியின் நடுவில் டி அமர்ந்திருக்கிறார்? பின்வரும் ஜோடி மனிதர்களில் எந்த ஜோடியின் நடுவில் டி அமர்ந்திருக்கிறார்னு பாத்தீங்கன்னா சிஎஃப். சிஎஃப்க்கு நடுவில் தான் யாரு இருக்குது?
டி இருக்கிறார். இப்ப புரியுதுங்களா? ஒண்ணும் இல்லைங்க, இப்ப நீங்க ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரிதான் நீங்க கொஸ்டின் அமைக்கணும். இப்பயும் நான் திரும்ப சொல்றேன் பாருங்க, மொத்தம் 7 பேர் இருக்கிறாங்க. அப்ப 7 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? இப்ப 7 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்ப 7 பேர் இருக்கிறாங்கன்னா நீங்க மதில் போல இப்படி, அவங்க மதில்லாம் இப்படி நீட்டா தான் இருக்கும். அப்ப 7 கோடை போட்டுக்கணும். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கொஸ்டின்ல நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 7 பேர் மதில் போல அமர்ந்து இருக்கிறாங்க. அப்ப சி வந்து டியின் பக்கத்தில் வலப்புறமாக அமர்ந்திருக்கிறாரு. இப்ப சி வந்து டியின் பக்கத்தில் வலப்புறமானா இங்க உட்காரலாம், இங்க உட்காரலாம், இங்க உட்காரலாம், இங்க உட்காரலாம், எங்க வேணாலும் உட்காரலாம். இப்ப நாம அதெல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்த சென்டென்ஸை படிச்சுனே வரணும் முழுசா. உங்களுக்கு எதனா பர்டிகுலரான ஒரு பார்ட் கிளியரா கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, டி வந்து தெற்கு கோடியிலிருந்து 3ஆவதா அமர்ந்திருக்கிறார். அப்ப இதுதான் டி தான் தெற்கு கோடி, இங்கதான் தெற்கு. ஏன்னா கிழக்கு பக்கம் வச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப டி வந்து தெற்கு கோடியிலிருந்து 3ஆவதா அமர்ந்திருக்கிறார். அது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா, இப்ப ஒரு ஒரு நம்பரை தெரிஞ்சிருச்சு. இப்ப அதுக்கு அடுத்தது நீங்க என்ன பண்ணலாம், இப்ப அழகா அதுக்கு ஏற்ற மாதிரியே இது பண்ணலாம். அப்ப சி வந்து டியின் வலது பக்கத்தில் இருக்கு. அப்ப டினா இதான், டிக்கு வலது புறம் சி தான். அதுக்கப்புறம் பி வரிசையின் கோடியில் ஈயின் பக்கத்துல இருக்கு. அப்போ இ வந்து வரிசையின் கோடியில உட்காந்துக்கிறாரு. ஆனா யார் பக்கத்துல? ஈயின் பக்கத்துல. அப்ப ஈயின் பக்கத்துல இங்க ஈ போட முடியாது. அப்ப இங்கதான் போடலாம். அப்ப ஈயின் பக்கத்துல யாரு இருக்குது? பி இருக்கிறார். அவ்வளவுதான். அடுத்தது ஜி வந்து ஈக்கும் எஃப்க்கும் நடுவுல இருக்கிறாங்க. இ இங்க இருக்கு, அப்ப எஃப். அப்ப எஃப் இங்க போட்டீங்கன்னா எஃப்க்கு நடுவுல யாரு இருக்குது? ஜி இருக்கு. அப்ப மீதி ஒரு ஆள் தான் இல்ல, யாரெல்லாம் ஏ இல்லை. புரியுதுங்களா? அப்ப இது மாதிரிதான் அமைக்கணும். இதை மட்டும் நீங்க சரியா அமைச்சிட்டீங்கன்னா, இதுல இந்த மாதிரி 3 கொஸ்டின் 2 கொஸ்டின் கேட்பாங்க. இது மாதிரி கேட்கக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா அந்த கொஸ்டின்ஸை எடுத்துக்கலாம். எப்பயுமே அதை வந்து கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி போடுங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 7 குழந்தைகள் 7 குழந்தைகள் என்னது வரிசையில் நிற்க வைக்கப்பட்டுள்ளனர். அதே மாதிரி கொஸ்டின் தான். பாருங்க, ஜி வந்து டி வலதுபுறத்திலும் பிக்கு இடதுபுறமாகவும் உள்ளது. புரியுதுங்களா? ஜி வந்து டி உடைய வலதுபுறத்திலும் பிக்கு இடதுபுறமாகவும் உள்ளது. ஏ சியின் வலதுபுறம் உள்ளது. ஏவுக்கும் டிக்கும் இடையில் ஒரு குழந்தை இருக்கு. அப்ப ஈக்கும் பிக்கும் இடையில் 2 குழந்தைகள் இருக்கு. ஈக்கும் பிக்கும் இடையில எத்தனை குழந்தை இருக்கு? 2 குழந்தைகள் இருக்கு. அப்ப டிக்கும் எஃப்க்கும் இடையில் 2 குழந்தைகள் உள்ளன. அப்ப 145 கேள்வி பாருங்க, வலதுபுறத்தில் கடைசியில் உள்ள குழந்தை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப அதே மாதிரிதான். அப்ப 7 குழந்தைகள் வரிசையில நிக்கிறாங்களா? அப்ப என்ன பண்ணும், டக்கு டக்குன்னு இதெல்லாம் நீங்க வந்து அப்படியே யோசிச்சுனே இருக்கக்கூடாது, டக்கு டக்குன்னு போடணும். அப்ப 7 குழந்தைகள் வரிசையில நிக்கிறாங்க. நல்லா பாருங்க, ஸ்டேட்மெண்ட்டை நல்லா பாருங்க. ஜி வந்து டி உடைய வலது புறத்திலும் பிக்கு இடதுபுறமாகவும் உள்ளது. நீங்க இப்ப தாராளமா நீங்க போடலாம். ஜி வந்து இப்ப ஜி நீங்க என்ன பண்ணலாம், இப்ப பாருங்க, இப்ப ஜி வந்து டி உடைய வலது புறத்து, பிக்கு இடதுபுறமாகவும் இருக்கு. அப்ப வந்து டி உடைய வலது புறத்துல ஜி, பி உடைய இடதுபுறம். இப்ப இது இப்ப நான் போட்டது உங்களுக்கு தெரியுதா? ஓகே. அடுத்தது ஏ வந்து சியின் வலதுபுறம் உள்ளது. ஏ வந்து சியின் வலதுபுறம் உள்ளது. இப்ப ஏ வந்து சி உடைய வலதுபுறம்னு வச்சுக்கோங்க. சியின் வலதுபுறத்துல யாரு இருக்கு? ஏ இருக்கு. அடுத்தது பாருங்க, வலதுபுறம் உள்ளதா? அப்ப ஏவுக்கும் டிக்கும் இடையில் 2 குழந்தை, ஏவுக்கும் டிக்கும் இடையில் ஒரு குழந்தை உள்ளது. அப்ப ஏவுக்கும் டிக்கும், அப்ப பாத்துங்க, அப்ப இங்கதான், அப்ப இதுதான் கரெக்ட். அப்ப பாருங்க, ஏவுக்கும் டிக்கும் இடையில ஒரு குழந்தை இருக்கு. அப்ப சி வலதுபுறம் வந்துட்டாங்களா? சி உடைய வலதுபுறத்துல ஏ இருக்கிறாரா? அப்ப நமக்கு இது தேவையில்லை. இப்ப நான் எப்படி போட்டுன்னு வரேன்னு மட்டும் நல்லா பாருங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, அடுத்தது ஈக்கும் பிக்கும் இடையில் 2 குழந்தைகள் இருக்கு. ஈக்கும் பிக்கும் இடையில், அப்ப பி இங்க இருக்கு. அப்ப இங்க ஒரு குழந்தை இருக்கு, யாருன்னு தெரியல. அப்ப அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஈக்கும் பிக்கும் இடையில் 2 குழந்தைகள். அப்ப 2 குழந்தை இருக்கா? அப்ப 2 குழந்தை இருக்கு. இதே இருக்கு பாருங்க. அப்ப இது அப்ப ஈ தான். அப்ப ஈக்கும் பிக்கும் இடையில 2 குழந்தை இருக்கா? இருக்கு. அப்ப டிக்கும் எஃப்க்கும் இடையில் 2 குழந்தைகள், டிக்கும் எஃப்க்கும். அப்ப டி இங்க இருக்கு. அப்ப 2 குழந்தைனா அப்ப இங்கதான் எஃப் வரும். புரியுதுங்களா? அப்ப டிக்கும் எஃப்க்கும் இடையில் 2 குழந்தைகள் இருக்கு. அப்ப நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப இதை அப்படியே அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். சி ஏ இ டி ஜி பி எஃப்
அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கா? அப்ப வலது புறத்தில் கடைசியில் உள்ள குழந்தை எது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப வலது புறத்துல கடைசியா இருக்கிற குழந்தை எது? நான் உங்களுக்கு அப்பயே சொல்லிட்டேன், இந்த இதுதான் வலது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வலது புறத்தில் கடைசியா இருக்கிற குழந்தை என்னன்னா எஃப். சி தான் ஆன்சர். புரியுதா? வலது புறத்துல கடைசியா இருக்கிற குழந்தை எது? அப்ப எஃப் தான் ஆன்சர். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. சரியாக நடுவில் உள்ளது யார்? இப்ப நான் அந்த இதை போட்டதை பாருங்க. சரியாக நடுவுல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டு இருக்கிறாங்க. சரியாக நடுவுல இருக்கிறது யாரு? இங்க 3 இங்க 3 போட்டீங்கன்னா என்னது? டி தான் சரியா நடுவுல இருக்கிறாரு. ஆன்சர் வந்து சி. அடுத்தது இடதுபுற கோடியில் உள்ளது யார்? இதான் இடது. இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இடதுபுற கோடியில் உள்ளது யார்? அப்ப இடதுபுற கோடியில் உள்ளது யாருன்னா சி தான் ஆன்சர். 147க்கு சி. புரியுதுங்களா? அடுத்தது அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து கேள்விக்கு விடையளிக்கும். ABCDEF என்ன 6 பேர் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. ஏ மற்றும் பி வந்து சென்னையை சேர்ந்தவர்கள், மற்றவர்கள் மதுரையை சேர்ந்தவர்கள். டி மற்றும் எஃப் வந்து உயரமானவர்கள், மற்றவர்கள் குள்ளமானவர்கள். ஏவும் சியும் ACD கண்ணாடி அணிந்தவர்கள், மற்றவர்கள் கண்ணாடி அணியாதவர்கள். அப்ப கண்ணாடி அணியாதவர் மற்றும் குள்ளமானவர்கள் யாவர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப கண்ணாடி அணியாதவர்கள் அப்படின்னா என்ன பண்ணும்? இப்ப கண்ணாடி அணியாதவங்க யார் யாருன்னு முதல்ல எடுக்கணும். இப்ப கண்ணாடி அணியாதவர்கள் யார் யாரு? BEF இவங்க தான் கண்ணாடி அணியாதவர்கள். புரியுதுங்களா? ஏவும் CD இவங்க எல்லாம் கண்ணாடி அணிந்தவர்கள். அப்புறம் குள்ளமானவர்கள் யாருன்னு கேட்டுக்கிறாங்க. டி மற்றும் எஃப் தான் உயரமானவர்கள். அப்ப மற்றவர்கள் குள்ளமானவர்கள்ட்டாங்க. அப்ப டியும் எஃப்பும் வந்து என்னது? உயரமானவர்கள்னா அப்ப டியும் எஃப்பும் எஃப் போயிடுச்சா? எஃப் வந்து உயரமா போயிட்டாங்க. அப்ப என்னது? பியும் ஈனா என்னது? குள்ளமானவர்கள். அப்ப ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா? அவங்க என்ன கேட்டுக்கிறாங்கன்னா கண்ணாடி அணியாதவர் மற்றும் குள்ளமானவர்கள் யாவர்னு கேட்டுக்கிறான். இப்போ உங்களுக்கு கண்ணாடி அணியாதவங்க BEFன்னு தெரியும். அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? மற்றும் குள்ளமானவர்கள் டி மற்றும் எஃப் வந்து உயரமானவங்க. அப்ப எஃப் வந்து என்னது? அப்ப உயரமானவர் கேன்சல். அப்ப பி தான் என்னது? அவங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர். புரியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மதுரையை சேர்ந்தவர்கள் கண்ணாடி அணியாதவர் மற்றும் குள்ளமானவர் யாருன்னு கேட்டுக்கிறாங்க. மதுரையை சேர்ந்தவர்கள் அழகா சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஏ மற்றும் பி வந்து சென்னையை சேர்ந்தவர்கள். அப்ப மற்றவங்க மதுரையை சேர்ந்தவங்க யார் யாரு? CDEF இவங்கெல்லாம் வந்து மதுரையை சேர்ந்தவர்கள். மதுரையை சேர்ந்தவங்க தெரிஞ்சிருச்சு. அடுத்தது கண்ணாடி அணியாதவர்கள். இதுல கண்ணாடி அணியாதவர்கள் யார் யாரு? ACD இவங்கெல்லாம் கண்ணாடி அணிந்தவர்கள். ACD ஏவும் சியும் டியும் இவங்கெல்லாம் கண்ணாடி அணிந்தவர்கள். அவங்க என்ன கேட்கறாங்க? கண்ணாடி அணியாதவர்கள் தான். அப்ப EF மட்டும்தான் இதுல கண்ணாடி அணியாம இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது குள்ளமானவர் யாருன்னு கேட்கறாங்க. டி மற்றும் எஃப் வந்து உயரமானவர். அப்ப எஃப் உயரமானவர், அவரும் போயிடுச்சு. அப்ப தான் வந்து என்னது? குள்ளமானவர். அப்ப இந்த 3 கண்டென்ட்ல ஒரே ஆள் யாருன்னா தான் வந்து சரியான ஆள். புரியுதுங்களா? அதை கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரியே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது பாருங்க. சென்னையை சேர்ந்தவர். இப்ப ஃபர்ஸ்ட் யார் சென்னையை சேர்ந்தவங்க அப்படின்னு நீங்க பாக்கணும். ஏவும் பியும் சென்னையை சேர்ந்தவங்க. அடுத்தது குள்ளமானவர். அப்ப டி மற்றும் எஃப் வந்து உயரமானவங்க. அப்ப மற்றவங்க குள்ளமானவங்க. அப்ப குள்ளமானவர் ஏவும் பியும் அப்ப குள்ளமானவங்க தான். அதுக்கு அடுத்து என்னன்னா கண்ணாடி அணிந்தவர்கள் எத்தனை பேரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கண்ணாடி அணிந்தவர்கள் பாருங்க. கண்ணாடி அணிந்தவர்கள் ACD. அப்ப பி வந்து கண்ணாடி அணியல. அப்ப ஏ மட்டும், அவர் மட்டும்தான் இந்த கேள்விக்கு எல்லாம். அப்ப சென்னையும் சேர்ந்தவர், குள்ளமானவர், கண்ணாடி அணிந்தவரும் ஏ மட்டும்தான். அப்ப ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறாரு. அப்ப ஆன்சர் என்னது? டி தான் ஆன்சர். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது கீழே உள்ள படத்தில் 3 வித மக்களின் எண்ணிக்கை 3 படங்களாக காட்டப்பட்டுள்ளன. அவற்றின் அடிப்படையில் பின்னொரு கேள்விக்கு விடையளிக்கணும்னு கேட்டுக்கிறாங்க. இப்ப பாருங்க, அதை கொடுத்துருக்காங்களா? அவர் திருமணமானவர். பாக்ஸ்ன்றது திருமணமானவர், முக்கோணம்ன்றது பள்ளி ஆசிரியர், வட்டம்ன்றது கூட்டு குடும்பத்தில் வாழ்பவர்கள். அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? கூட்டு குடும்பத்துல வாழ்றாங்க. யாரு கூட்டு குடும்பம்? வட்டம் தான். ஓகே. கூட்டு குடும்பத்தில் வாழும் திருமணமானவர் கட்டம்.
பள்ளி ஆசிரியராக பணியாற்றாதவர்கள், பள்ளி ஆசிரியராக பணியாற்றாதவர்கள் எந்த எழுத்தால் குறிப்பிடப்படும்? அப்ப கூட்டு குடும்பத்துல வாழணும், திருமணம் ஆனவர், இதான் கூட்டு குடும்பம். அப்ப வட்டத்துல எது எது இருக்கு? ஏடிஎஃப்னு இருக்கு. சதுரத்துல எது எது இருக்கு? ஏடி தான் இருக்கு. அப்ப ஏவும் டி தான் என்னது? கூட்டு குடும்பத்தில் வாழ்வங்க, திருமணமானவங்க. அதுக்கு அடுத்தது என்னது? பள்ளி ஆசிரியர்களாக பணியாற்றாதவர். முக்கோணம் வந்து பள்ளி ஆசிரியர். அப்ப ஏ வந்து பாருங்க, ஏவை பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் வராரு, பள்ளி ஆசிரியரும் வரும். அப்ப டி மட்டும்தான் என்னது? கூட்டு குடும்பத்தில் வாழ்றாரு, திருமணமும் ஆனவர். அப்ப டி மட்டும்தான் என்னது? முக்கோணத்துல வரல. அப்ப இவர் தான் வந்து பள்ளி ஆசிரியராக பணியாற்றாதவர். அப்ப அதுக்கு ஆன்சர் என்னது? டி தான். புரியுதா? இதெல்லாம் சிம்பிள். இது எப்படின்னா, நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப வட்டம்ன்றது கூட்டு குடும்பத்துல வாழ்றவங்க. அப்ப யார் யார் கூட்டு குடும்பத்துல வாழ்றாங்க? ஏ டி எஃப் இவங்க எல்லாம் கூட்டு குடும்பத்துல வாழ்றாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, பள்ளி ஆசிரியர், முக்கோணம் தான் பள்ளி ஆசிரியர். பள்ளி ஆசிரியர் முக்கோணம்னா பாருங்க யார் யார் வர்றது பாருங்க, சி ஏ எஃப் எல்லாம் வராங்களா? அதுக்கடுத்து பாருங்க திருமணமானவர்கள், இந்த சதுரம் தான் திருமணமானவர்கள். அப்ப ஏவும் டி தான் திருமணமானவங்க. அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? கூட்டு குடும்பத்துல வாழ்றவங்க, திருமணமும் ஆனவர்கள், ஆனா பள்ளி ஆசிரியராக பணியாற்றாதவர்கள். அப்ப என்னது? கூட்டு குடும்பத்துலன்னா வட்டம்னு நான் சொல்லிட்டேன். அப்ப ஏடிஎஃப் தான் வந்து கூட்டு குடும்பத்தில் வாழ்றாங்க. திருமணமானவர்னா சதுரம், ஏவும் டி தான். அப்ப எஃப் கிடையாது. அதுக்கு அடுத்தது என்னது? பள்ளி ஆசிரியராக பணியாற்றாதவர். அப்ப பள்ளி ஆசிரியராக பணியாற்றாதவர்னா பாருங்க மூணுத்திலுமே ஏ இருக்கா? அப்ப ஏ கேன்சல், அவ்வளவுதான். அது மாதிரிதான் நீங்க எடுக்கணும். அதுக்கடுத்தது கொடுத்துள்ள படத்தில் முக்கோணம் பள்ளி ஆசிரியர். இங்க பாருங்க, முக்கோணம் வந்து பள்ளி ஆசிரியராகவும், இது அப்படியே முக்கோணம் வந்து பள்ளி ஆசிரியர். சதுரம் வந்து திருமணமானவர்களையும், சதுரம் வந்து திருமணம். வட்டம் வந்து கூட்டு குடும்பத்தில் வசிப்பவர், கூட்டு குடும்பம். அவங்க என்ன கேக்குறாங்க? திருமணம் ஆகாத கூட்டு குடும்பத்தில் வசிக்கும் நபர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியராக பணியாற்றாதவர்கள் எவ்வாறு குறிக்கப்படுகிறது? அப்ப என்ன கேட்டுக்கிறாங்க? திருமணம் ஆகாத. அப்ப என்னது? இந்த சதுரம் தான் திருமணம் ஆனவர்கள்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அதுல இந்த சதுரத்துல அந்த நபர் வரவே கூடாது. அப்ப யாரு பாருங்க? திருமணம் ஆகாத கூட்டு குடும்பத்துல வசிக்கணும். வட்டம் தான் கூட்டு குடும்பம். அப்ப இதை பாருங்க, இதான் சதுரம், இதுக்குள்ள எதுவுமே அடங்கக்கூடாது. ஏன்னா இவங்க எல்லாம் திருமணம் ஆனவங்க. அப்ப இ மட்டும்தான் என்னது? திருமணம் ஆகாதவர். அதே மாதிரி எஃப் திருமணம் ஆகாதவர். அப்புறம் என்ன சொல்லிக்கிறாங்க? பள்ளி ஆசிரியராக பணியாற்றாதவர். அப்ப இங்க பாருங்க, இந்த முக்கோணம் தான் பள்ளி ஆசிரியர். அப்ப இதுல எஃப் போயிடுறாரு. அப்ப இ தான் என்னது? பள்ளி ஆசிரியரா பணியாற்றல. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னது? இ தான் ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா எடுத்துடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பின்வரும் தகவல்களை கவனமாக படித்து அதன் கீழ் உள்ள வினாக்களுக்கு தகுந்த விடையளிக்கும். செவ்வகம் வந்து கபடி, இது வந்து கபடி. முக்கோணம் வந்து கிரிக்கெட்டு. வட்டம் வந்து டென்னிஸ். சதுரம் வந்து ஹாக்கி. அவங்க என்ன கேட்டுக்கிறாங்க? கபடி கிரிக்கெட் விளையாட்டினை ஆடுபவர்களையும் டென்னிஸ் ஆடாதவர்களையும் குறிப்பது. டென்னிஸ் ஆடாதவங்களை குறிப்பது எதுன்னு கேட்டுக்கிறாங்க. ஆனா கபடி கிரிக்கெட் விளையாடணும். அப்ப இதுதான், இந்த பாருங்க, இந்த சதுரம் தான், செவ்வகம் தான் வந்து கபடி, முக்கோணம் வந்து கிரிக்கெட்டு. அப்ப இதுல எது வந்து ரெண்டு மட்டும் இருக்குன்னு பார்க்கணும். என்னது? 12 மட்டும்தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது? பி 12. அடுத்தது பாருங்க, ஹாக்கி மற்றும் கிரிக்கெட்டை விளையாடாதவர்களை குறிப்பதும் டென்னிஸ் ஆட்டத்தை மட்டும் ஆடுபவர்களை குறிப்பது எதுன்னு கேட்கிறேன். ஹாக்கி மற்றும் கிரிக்கெட் விளையாடாதவர்கள், டென்னிஸ் ஆட்டத்தினை மட்டும் ஆடுபவர்கள். இப்ப ஹாக்கி கிரிக்கெட் டென்னிஸை மட்டும் ஆடுறவங்க 4 தான். பார்க்கத்தாலே தெரியுது. அப்ப என்னது? 4. எத்தனை பேர் கபடி கிரிக்கெட் மற்றும் டென்னிஸ் இந்த 3 ஆடுபவர்கள்? எத்தனை பேர் கபடி கிரிக்கெட்டு டென்னிஸ்? இந்த சதுரத்தை விட்டுருங்க, இதை விட்டுருங்க. இதை தவிர்த்து மீது எத்தனை பேர்னு பாருங்க. எத்தனை பேர் கபடி கிரிக்கெட்டு மற்றும் டென்னிஸ் ஆட்டங்களை ஆடுபவர்கள்? என்னது? எல்லாத்துலயும் யார் வர்றது? 5 தான் வராரு.
அப்ப ஆன்சர் என்னது? 5. அதே மாதிரி பாருங்க, எத்தனை பேர் கபடி மற்றும் ஆடுபவர்கள்? கபடி, இதான் கபடி. கபடி மட்டும் ஆடுறவங்க எத்தனை பேர்? அந்த 15 தான். அடுத்தது ஹாக்கி மட்டும் விளையாடி கபடி, டென்னிஸ் மற்றும் கிரிக்கெட் விளையாடாதவர்கள். ஹாக்கி மட்டும் இப்போ எத்தனை பேர் விளையாடுறாங்க? அது 8 தான். பி தான் ஆன்சர். புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். இது ஈஸியா, நீங்க ஒண்ணும் இல்லை, அந்த படத்தை பார்த்து கரெக்டா எது எதுன்னு தெரியணும். இந்த கட்டம், சதுரம் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். இதை நீங்க நல்ல கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்ப இப்ப கிரிக்கெட் மட்டும் எத்தனை பேர் விளையாடுவாங்க, கிரிக்கெட் கபடி மட்டும் எத்தனை பேர் விளையாடுவாங்கன்னு நீங்க இந்த இந்த கொஸ்டினை மட்டும் நல்லா பார்த்தா போதும், ஆன்சர் ஈஸியா இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.